சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். சார் நீங்க அன்பா பார்க்கறதே கொஞ்சம் கோவமா பார்க்குற மாரி எனக்கு இருக்கு சார். அப்படியா? கொஞ்சம் பயத்தோட தான் இருக்கு. சார் உங்களுக்காக சில கேள்விகள் இருக்கு. 10 வருஷமா ஏன் சார் இவ்வளோ பெரிய கேப் தமிழ் இண்டஸ்ட்ரியில நீங்க நடிக்கிறதுக்கு? தமிழ்ல 10 வருஷம் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பா ஏன்னா, அந்த படத்துக்கு ஒரு 40 வயசு, 45 வயசு கேரக்டரு. அப்போ ஒரு 10 வருஷம் தாண்டி நடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டேன். இந்த ஏஜுக்கு வர்றதுக்காக, வயசுக்கு வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஓ சோ ஸ்வீட் ஆஃப் யூ சார். ராம் இயக்குனர் வந்து ரொம்ப டஃப்பான டைரக்டர்னு சொல்றாங்க. அது உண்மையா சார் அது? ராம் அவ்வளவு டஃப் இல்லை, ஆனால் டஃப்பு தான். சார் தமிழ் சினிமாவை நீங்க கவனிக்கிறீங்களா? தமிழ் சினிமாவை யார் கவனிக்கல? ஆஹா. ஏன்னா இந்த 2018 பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டாஸ்டிக் டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க இந்த வருஷத்துல. ஆமா. நீங்க அந்த படம்லாம் பார்த்துருக்கீங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். பரியேறும் பெருமாள் பார்த்தேன். அப்புறம் இந்த 96 பார்த்தேன். அப்புறம் கோலமாவு கோகில பார்த்தேன். காலா கபாலி எல்லாம் பார்த்தேன். இது இப்போ அந்த சர்க்கார் பார்த்தேன். இவர் இந்த அளவுக்கு நல்லா பேசுறாருன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சத்தியமா அவர் நம்ம படம் பார்க்கல. அதனாலதான் பார்த்து தர இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்க மாட்டாரு. இவங்க நடிச்ச இல்லை எதில் இருக்கிற எல்லா ஹீரோஸோட படம் நான் பார்த்துருக்கேன். நான் இந்த ஹீரோஸ் எல்லாம் என் படம் பார்க்கறது இல்லை. இப்போ போய் கேட்டால் சொல்ல மாட்டேன் சார், பார்த்ததில்லை சார், கேள்விப்பட்டேன் சார்னு சொல்லுவாங்கல்ல. பரவாயில்ல. சார் துல்கர் சல்மான் நடிச்ச தமிழ் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நல்லா பண்றாரு அவரு. பரவாயில்ல. பரவாயில்ல நல்லா பண்றாரு. உங்களுக்கு பிடிக்குமா அவரு? பிடிக்கும் சார். நல்லா நடிக்கிறாரா? நல்லா 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 பண்றாரு சார். அவரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்க படம்லாம் பார்க்காம இருந்தா இன்னும் நல்லா பண்ணுவாரு அப்படின்றது தான் எங்களுடைய. எங்களை மாதிரி படம்லாம் இன்னும் பார்க்கலாம் நல்லா பண்ணுவாரு. ஒரு நாள் பார்த்தேன் நான் அவர் வெளியில.